இந்த பலிபீடத்திலிருந்து நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஏதோ ஒன்றை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர் அல்ல, ஏதோ ஒன்றை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர் அல்ல. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் உங்களுக்கு கொடுத்து, அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு கொடுத்து, ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா, ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கணும்னு நினைச்சாருன்னா, ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர பண்ணணும்னு நினைச்சாருன்னா, நான் நம்புறேன் அவமானமா பார்க்கிற அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நினைப்பாரு. உங்களை மட்டமா பார்க்கிற அந்த இடத்துல உங்க தலையை நிமிர பண்ணுவார். எந்த இடத்துல நீங்க தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல உங்க மூலமாய் அவர்கள் பிழைக்கிற அளவுக்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் சொல்கிறார், எலியேசரினாலே நீ திருப்தியாக வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு ஒரு ஈசாக்கை நான் உனக்கு தருவேன். வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்கிற வார்த்தையை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அடுத்து, பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு ஒரு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அடுத்து, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து கொண்டு, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாயிருக்கும் என்றார். ஆமென். அப்போ அந்த ஆபிரகாம் இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? நீர் எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே, ஆனா என்ன நான் இந்த இடத்துல என்ன, உங்களை நான் மறுதலிக்கல, உங்களை நான் விட்டு கொடுக்கல, உங்களை தெய்வம் இல்லைன்னு நான் சொல்லலை, உங்க வார்த்தையை நான் அவிசுவாசப்படலை. ஆனா நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, எலியேசர் என்னுடைய வீட்டிலே இருக்கிற எலியேசர் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அப்படின்னா இந்த ஆபிரகாமுடைய இருதயம் சில நேரத்தில் நம்முடைய இருதயமாக தான் இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஜெபம் பண்ணணும், ஆனால் அந்த ஜெபத்திற்கு ஒருவேளை பதில் வரலைன்னா கூட ஆண்டவரை விடக்கூடிய மனப்பக்குவம் நமக்குள்ளே இல்லை, ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிற மனப்பக்குவம் நமக்குள்ளே இல்லை. ஆண்டவர் செய்யலைன்னா கூட நம்ம என்ன நினைப்போம்னா, ஒருவேளை என்னுடைய மிஸ்டேக்காக கூட இருக்கலாம் ஆண்டவர் செய்யாமல் இருக்கிறது, இல்லைன்னா ஏதோ காரணம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, இருக்கிறத வச்சுட்டு என்ன ஆண்டவர் கொடுத்தாரோ எது இருக்கிறதோ அதை வச்சு, சரி ஆண்டவரே இம்மட்டும் தந்திருக்கிறீர்களே, இம்மட்டும் தந்திருக்கிறீர்களே. ஸோ இந்த 100 days ஜபத்தில் யாரோ ஒருத்தருடைய மனசு அப்படி இருக்கலாம். நான் குறை சொல்லலை பாஸ்டர், ஆண்டவரை நான் எதையுமே ஆண்டவரை திட்டவோ அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை பாஸ்டர். நான் இந்த 100 days ஜெபம் பண்ணி நான் ஜெபம் பண்ண காரியம் ஒருவேளை நடக்கலைன்னாலும் ஏற்கனவே எத்தனையோ காரியம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு, எத்தனையோ என்ன நடத்தி இருக்கிறாரு, அதுவே நான் இன்னும் நிறைய நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு இருதயம் தான் யார்கிட்ட இருக்குன்னா, இந்த ஆபிரகாம்கிட்ட இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல ஏற்கனவே உனக்கு கொடுத்ததை வச்சு நீ திருப்தியாகி எனக்கு அதே வச்சு நீ நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இத்தனை ஆண்டுகளும் எத்தனையோ நாட்கள் ஜெபித்து ஒருவேளை நீங்க இருக்கிறத வச்சு நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆண்டவரே நீ கொடுத்தது எனக்கு போதும், அதுவே நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நீங்க ஒரு திருப்தி ஆயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல நீங்க ஜெபித்த காரியம், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த காரியம் நிச்சயமாய் ஆபிரகாமுக்கு எப்படி நிறைவேறினதோ, நீங்கள் கேட்ட பிரகாரமாகவே, நீங்க ஆசைப்பட்ட பிரகாரமாகவே, ஆமென், நீங்க மனசுல நினைச்ச பிரகாரமாகவே
இன்றைக்கு வனாந்தரத்தை போல தெரிந்தாலும் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நிச்சயமாகவே நான் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஆமென். அப்படியே நிறைவேற்றுகிறவர். ஆனா இந்த இடத்துல இந்த ஆபிரகாம் இடத்துல நான் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க 15ஆம் அதிகாரத்தினுடைய நீங்க 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 15ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. சூரியன் அஸ்தமிக்கும் போது அப்படின்னா இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நீ வீட்டை விட்டு நீ வெளியே வா, வெளியே வந்து நீ வானத்தை பார், அந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன அப்படி அந்த டைம் என்ன டைம் அப்படின்னு சொன்னா, சூரியன் அஸ்தமிக்கிற போது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பகல் நேரம். அப்போ பகல் நேரத்துல நம்ம எப்படியாவது நட்சத்திரங்களை எண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எண்ண முடியாது. ஆண்டவர் வெளியே பார்க்க சொல்றாரு, ஆனா அவனுக்கு அது விசிபிளா இல்லை, தன்னுடைய கண்களுக்கு தெரியல, தன்னுடைய மாம்ச கண்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவனால பார்க்க முடியல. ஆனா அவனுடைய உள்ளுக்குள்ள என்ன உணர்றான் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லி இருப்பாரே ஆனால் கண்டிப்பாக அந்த நட்சத்திரங்கள் இருக்கும் என்று அவன் விசுவாசித்தான். அதே போலவே ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் நம்முடைய கண்களுக்கு விசிபிளா தெரியாது, நம்முடைய பார்வைக்கு பெருசா தெரியாது. பகல் நேரத்துல போய் வெளியில நீ எண்ணு அப்படின்னு சொன்னா எப்படி ஆண்டவரை எண்ண முடியும்? நம்மன்னா அப்படிதான் கேள்வி கேட்கும், எங்க இருக்கு ஆண்டவரே? இதுல பகல் நேரத்துல எப்படி நாங்க, இரவு நேரம் அப்படின்னா பரவாயில்ல, ஆனா அதுதான் விசுவாசம், அதுதான் கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் அதனால இந்த பலிபீடத்திலிருந்து நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஏதோ ஒன்றை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர் அல்ல, ஏதோ ஒன்றை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர் அல்ல. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் உங்களுக்கு கொடுத்து, அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு கொடுத்து, என்னை நடத்துகிற தேவனுக்கு நல்ல கரங்களை முழு பலத்தோட முழு இருதயத்தோட கரங்களை தட்டி எஸ் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்வேன், நான் உனக்கு சொன்னதை செய்வேன். ஹல்லேலூயா. நீங்க திருப்தி ஆகிறது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க அந்த காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தா அது நடக்காதுன்ன போது கர்த்தர் கொடுத்த காரியத்துல எஸ் பரவாயில்ல, ஆண்டவர் ஆராதிக்கிறது கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு, நீ என்ன தூசிக்கல, நீ என்ன நிந்திக்கல, நான் உனக்கு கொடுத்ததுல நீ என்ன பண்றேன்னா திருப்தியா, பரவாயில்ல ஆண்டவரே, இவ்வளவு தூரம் நீ என்ன நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டமாயிருச்சு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் சொல்கிறார், எலியேசரினால நீ திருப்தியாக வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்கு ஒரு ஈசாக்கை நான் உனக்கு தருவேன், உன்னை ஆமென் வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்கிற வார்த்தையை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆமென். லாசரு வியாதியா இருக்கிறாரு, உடனே ஏசப்பாவுக்கு நியூஸ் சொல்லி அனுப்புறாங்க. ஆனா ஏசப்பா வராம திரும்பவும் 2 நாள் தாமதம் பண்ணி வர்றாரு. அவர் வந்த உடனே மார்த்தாள் தெருவுக்கே ஓடி போறாங்க. ஓடி போய் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரையானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல அவன் மரிக்க, நான் என்ன பண்ண போறேன்னா அவனை உயிரோட எழுப்ப போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, உயிர்த்தெழுதல் நடக்கும், உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்னு சொன்னா, தனக்கு தான் நேசித்த பையன் யாருன்னா லாசரு. அப்படின்னா அந்த வீட்டில் ஆம்பளை துணைகள் யாரும் இல்லை. அந்த 2 சிஸ்டர்ஸுக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய பலன் யாருன்னா இந்த லாசரு தான்.
ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை பையன் இருக்கிறான், அந்த வீட்டை ஆண்டவருக்கு நேசிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவரிடத்துல சொல்லி அனுப்பலைன்னா கூட பரவாயில்ல, தெரிஞ்சும் 2 நாள். அதுவும் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாரு, இந்த டெத் வீட்டுல இருந்து எவ்வளவு, ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல இருக்காரு, 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்காரு. அவ்வளவுதான், பொடி நடையா நடந்து வந்தா கூட வந்துருக்கலாம் ஆண்டவர். கடல் மேலேயே நடந்து வந்தவருக்கு வர்றதுக்கு என்ன, காற்றுல கூட அவர் வந்திருக்கலாமே, டக்குன்னு வந்து ஒரு 8 பார்த்துட்டு அப்படி போயிருக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இவங்க மனசை பாருங்க, அந்த அவங்களுடைய மனசை பாருங்க. ஆமா ஆண்டவரே, உயிர்த்தெழுதல் நடக்கும், ஆனா எப்ப நடக்கும்னு எங்களுக்கு தெரியும், ஒரு நாள் உயிர்த்தெழுவான். அப்படின்னா எங்க சகோதரன் இப்ப இறந்துட்டான், நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க வரல, நீங்க ஏன் வரலன்னு நான் கேள்வி கேட்கல, உங்களை நான் சத்தம் போடவும் இல்லை, ஆனா நீங்க இங்க இருந்தீரானா இவன் மரித்திருக்க மாட்டான்னு எங்களுக்கு தெரியுது. ஆனாலும் உங்களை நாங்க விட்டு தரல, உங்களை நாங்க நோன்னு சொல்லல. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வந்து என்ன ஏசுநாதர் உங்களை வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு, நோயா இருக்கு கேள்விப்பட்டு வரலையா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஆனா நாங்க எல்லாம் மனசுல என்ன பண்ணிக்கல, எடுத்துக்கல. எங்க சகோதரன் மரித்தான், உயிரோட எழுமா, நான் ஓகே, நாங்க அதை ஏத்துக்கிறோம், பரவாயில்ல, நீங்க எங்களுக்கு உயிரோட அவனை கொடுத்திருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இனி மற்ற நாள்ல அவனை எழுப்பினாலும் கர்த்தருக்கு. இந்த மனசை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, உயிர்த்தெழுதல் அப்படின்றது நீ நினைக்கிறது மாதிரி அப்புறம் இல்லை, இப்பவே நான் உனக்கு செய்வேன், இப்பவே நான் உனக்கு செய்வேன். அதனால இன்று யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுகிறார். யாருடைய இருதயம் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க மனசுல நினைச்சிருக்கலாம், பாஸ்டர் நான் நிறைய ஜெபம் பண்ணுங்க, நான் நிறைய கேட்டேன், ஆனா எதுவுமே எனக்கு பெருசா நடக்கல, இந்த காரியம் நடக்கல, இந்த காரியம் நடக்கல. ஆனாலும் நான் ஆண்டவரை விடவும் இல்லை, நான் ஆண்டவரை மறுதலிக்கவும் இல்லை. நான் என்ன மனசார ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். புது வருஷத்தை இவ்வளவு காத்தீங்களா ஆண்டவரே, ஒன்றும் இல்லாமையிலிருந்து இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்திருக்கிறீங்களே, அந்த நன்றி உள்ள உணர்வு மட்டும் உங்களோட இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, இந்த திருப்தியை கர்த்தர் அங்கீகரித்து, இந்த மனசை கர்த்தர் அங்கீகரித்து உங்களுக்கு நிறைவா தராம போக மாட்டாரு. நான் இப்ப பேசிக்கொண்டு இருக்கும் போதே நிறைய பேருக்கு பரலோகம், ஆமேன், பரலோகம் அது கையெழுத்து போடுகிறதற்காக ஸ்தோத்திரம், கையெழுத்து போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி, இஸ்மவேல் அல்ல, ஆமேன், ஈசாக்கை தந்து என்னை ஆசீர்வதிக்கிற, ஈசாக்கை தந்து என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன். ஆமேன். இன்னும் ஆதியாகமத்தில் நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது, எகிப்தியர்களுக்கு வந்து மேய்ப்பர்கள் வந்து யாராமா, மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள், மேய்ப்பர்களோடு கூட அவங்க வந்து சாப்பாடு இருக்கவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் வந்து எகிப்துல அதிகாரியாய் கொண்டு போய் உட்கார வச்சது யார் அப்படின்னா, ஒரு மேய்ப்பனை தான் ஆண்டவர் அதிகாரியா கொண்டு போய் உட்கார வச்சார். ஹல்லேலூயா. எகிப்தியர்களுக்கு மேய்ப்பர்களை பார்த்தாலே பிடிக்காது, அவங்கள பார்த்தாலே அருவருப்பா பார்ப்பாங்க, அவங்கள பார்த்தாலே அழுக்கா பார்ப்பாங்க, அவங்கள பார்த்தாலே கீழே, அந்த உலகத்துல கீழ் ஜாதி மேல் ஜாதி எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப குறைவா பார்க்கிறவங்க மாதிரி பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த மேய்ப்பனுடைய குடும்பத்துல ஒருத்தனை கிடையாது. யோசேப்பு யார் அப்படின்னா, அவன் எகிப்திற்கு வருவதற்கு முன்பாக யாரா தான் இருந்தார்னா, அவனும் மேய்ப்பனாய் தான் இருந்தான். மேய்ப்பனையே எகிப்து தேசத்திற்கு கர்த்தர் அதிபதியாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருந்தார். அது மட்டும் இல்ல, நீங்க எகிப்துல பாத்தீங்கன்னா இந்த எகிப்தியர்கள் வந்து எபிரேயர்களோட சாப்பிட மாட்டாங்களாம், அவங்க சாப்பிட மாட்டாங்க. பைபிள் சொல்லுது, எகிப்தியர்கள் வந்து எபிரேயர்களோட சாப்பிட மாட்டாங்க, அவங்க தூரத்துல தான் சாப்பிடுவாங்க, பக்கத்துல உட்கார வச்சு அவங்கள சாப்பிட மாட்டாங்க. ஆனா அந்த முழு உலகத்தினுடைய சாப்பாடையும் ஆண்டவர் யாருடைய கையில கொடுத்தாருன்னா, யோசேப்பு என்கிற ஒரு எபிரேயனுடைய கையில கொடுத்து, அவன் படி அளக்கிறது மாதிரி கர்த்தர் தலையை நிமிர பண்ணினதான் கர்த்தர். ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா, ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கணும்னு நினைச்சாருன்னா, ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர பண்ணணும்னு நினைச்சாருன்னா, நான் நம்புறேன், அவமானமா பார்க்கிற அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நினைப்பாரு. உங்களை மட்டமா பார்க்கிற அந்த இடத்துல உங்க தலையை நிமிர பண்ணுவார். எந்த இடத்துல நீங்க தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல உங்க மூலமாய் அவர்கள் பிழைக்கிற அளவுக்கு
இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் அதை செய்ய போறாரு. உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை செய்ய போறாரு. ஆமென். அருவருப்பான அதே மேய்ப்பர்களை கர்த்தர் அதிகாரியாய் மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம், லேசான காரியம். ஆண்டவர் உங்களை அற்பமா நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அற்பமா உங்களை நினைச்சிட்டாங்கன்னா ஆண்டவர் உங்களை யாருன்னு நிரூபிக்காம விடவே மாட்டார். உலகம் உங்களை அற்பமா நினைக்கும் போது, உலகம் உங்களை குறைவா நினைக்கும் போது, நீங்க ஸ்ட்ரெயிட்டா அப்பா பாதத்துல போய் அப்படியே அவருடைய கைக்குள்ள அடங்கி இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா என்னை ரொம்ப கேவலமா பார்க்குறான்ப்பா, என்னை ரொம்ப குறைவா பார்க்குறான்ப்பா, என்னை மட்டமா நினைக்கிறான்ப்பா அப்படின்னு அப்பா கையில போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா அவர் காமிப்பார், நீங்க யாருன்றத காமிப்பார், உங்களை எப்படி பண்ணணுன்றத காமிப்பார். ஆமேன். அற்பமா எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் நிச்சயமா அங்கீகரிக்காம விடவே மாட்டார். அல்லேலூயா. இதை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. அப்போ தாவீதுனுடைய வீட்டுல தாவீதை எப்படி பார்த்தாங்கன்னா அவனை அற்பமா பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவர் யாருன்றதை நிரூபிக்கிறார் பாருங்க. அதனால சில நேரத்துல நம்மளை அப்படி அவங்க ட்ரீட் பண்றது நல்லதற்காக தான், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றது நல்லதற்காக தான், நம்முடைய பிள்ளைகளை அவங்க மட்டம் தட்டுறது நல்லதற்காக தான். ஏன்னா அப்பதான் கர்த்தருடைய கரம் உங்களிலே தோன்றும். இன்னைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து தீர்க்க தரிசனமா ஆண்டவர் நம்மோட பேசிட்டே இருக்கிறாரு. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பேசுறாரு, நீங்க திருப்தியா இருக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க திருப்தியா இருக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன், நீங்க திருப்தியா இருக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமென். 100 நாள் ஜெபம் முடிச்சு கூட உங்க ஜெபம் பெண்டிங்ல இருக்குன்னா கவலையே படாதீங்க, எதையும் யோசிக்கவே யோசிக்காதீங்க. புது வருஷத்துக்குள்ள எப்படி நீங்க நுழைய போறீங்கன்னா நன்றியோட நுழைய போறீங்க. எப்படி நுழைய போறோம்னா, தேவரீர் இம்மட்டும் நீர் என்னை கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, இந்த வருஷத்திலிருந்து முடிகிற வரைக்கும் என்னை உயிரோட காத்ததுக்கே நான் நிறைய செய்யணும், எனக்கு சாப்பாடு போட்டதுக்கே நிறைய செய்யணும், என்னை நிம்மதியா தூங்க வச்சதுக்கே நிறைய பண்ணணும். மலை போல வந்த இந்த பிரச்சனைய சும்மா சாதாரணமா ஒரு கொசு கடிக்கிறது போல எனக்கு மாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோட 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 நீங்க உள்ள போவீங்க. ஆமென். அந்த மனசு உங்களுக்குள்ள இருக்குது, அந்த மனசை கர்த்தர் தான் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இத்தனை நடந்தும் அவரை வெறுக்கக்கூடிய மனசு வரல, இத்தனை நடந்தும் ஜெபம் பண்ண வேண்டான்ற மனசு வரல, இத்தனை நடந்தும் அவரை தூசிக்கணும்ன்ற மனசு வரல. கர்த்தர் சொல்றாரு, இஸ்மவேல் பிழைக்க மாட்டான், உனக்கு ஈசாக்கை கொடுத்து உன்னை பிழைக்க பண்ணுவேன். ஏதோ ஒண்ணு எனக்கு போதும்னு நீங்க நினைக்க முடியாது, ஏதோ ஒண்ணு எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மகனே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், மகளே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், ஏதோ ஒண்ணு உனக்கு கொடுத்து நான் எப்படி அனுப்புவேன், ஏதோ ஒண்ணு ஒரு அற்புதத்தை செய்து உன்னை எப்படி அனுப்புவேன். இல்ல, நான் உனக்கு வாக்கு பண்ணினது, உனக்கு முன்குறித்தது, உனக்கு சொன்னது, உங்களை விசுவாசிக்க பண்ணினது, நீ நம்பினது. ஆமென். நீங்கள் நம்பினது அவருடைய கரத்தினால் வாய்க்கும். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்கள் நம்பின அந்த காரியம் கர்த்தருடைய கரத்தினால வாய்க்கும். ஆமென். அப்படியே ஃபர்ஸ்ட் அந்த தீர்க்க தரிசனத்தை பேசி இரண்டாவது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். மேய்ப்பர்கள் எகிப்தியருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்கள், ஆனா அந்த எகிப்தியர்களுக்கு அதிபதியா கர்த்தர் யாரை நியமிக்கிறார்னா ஒரு மேய்ப்பனை தான் நியமிக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. எகிப்தியர்களுக்கு எபிரேயர்களுக்கு கூட சாப்பிட மாட்டாங்க, அவங்க கூட உட்கார்ந்து சாப்பாடு பரிமாற மாட்டாங்க, கூட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எல்லாம் யார்கிட்ட கொண்டு போய் கொடு, அந்த எபிரேயன்ட்டே கொண்டு போய் கொடுத்துரு எல்லா சாப்பாடும். இப்போ ஊருக்கே சாப்பாடு யார் மூலமா ஆண்டவர் போட வைக்கிறாருன்னா, யாரு இது சாப்பாட்டு மேஜையில் உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, யார் எங்களுக்கு நேருக்கு நேர் உட்கார்ந்து நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அவங்களுக்கே இவர் கொடுத்தாதான் என்ன வரும், சாப்பாடே வரும். அதுதான் வேதம் சொல்கிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக
நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி தள்ளப்பட்ட இடத்துல ஆமென், தள்ளப்பட்ட இடத்துல என்னை நிறுத்துகிறவர் நல்லவர். ஆமென். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே